ஹலோ எவ்ரிவன், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபிஷ் வச்சு தான் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்ம எல்லா வீடியோவோட. நம்ம அதுக்கு முன்னாடி போய் அரசாங்கம் கோசி கூட்டிகிட்டு வந்துடலாம். கூட்டிகிட்டு வந்து நம்ம வீடியோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கிரீன் ஃபிஷ் தவா ரோஸ்ட். வாங்க வீடியோ கலர் போகலாம். வாங்க 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 வாங்க. யார் புதுசாக வந்துட்டுருக்கு? இது வந்துட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி அதோட செதில் எல்லாம் எடுத்து இது நம்ம சாப்பிட போகிறோம். வாவ் பரத்து, சீக்கிரமாக ஒரு கடையை போட்டுக்கலாம் போல. கடைக்காரங்களோட டக்கு 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 டக்குன்னு பண்ணுறோம். அதே நம்ம சரி கற்றுக்க வேண்டியதான். நறுக்கி வச்ச கொத்தமல்லி, நறுக்கி வச்ச புதினா, நறுக்கி வச்ச பூண்டு, உளிச்சி வச்ச இஞ்சி, அப்புறம் உளிக்காத பச்சை மிளகாய். கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். தவா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கலாமா சார்? ரெண்டாக கட் பண்ணிக்கலாமா? ரெண்டாக கட் பண்ணிடலாமா? கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆட்டிருக்கோம் பேஸ்ட்டாக. இதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் மீனோட. அடுத்தது ரெட் சில்லி பவுடர் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள். இவ்வளோ போதும். அடுத்தது வந்துட்டு கடலை மாவு வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இது பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா. அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். நம்ம இந்த மசாலா வந்து மீன் அப்ளை பண்ணிடலாம். அந்த மீனுக்கு நாங்கள் அப்புறம் ஒரு 1 hour ஊறணும். உள்ளே போயிட்டு தான் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நவாப்பழம் பொறிக்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போனாங்க. அங்கே தான் போயிடும். அந்த இடத்துல தான் பொறிக்க போகிறோம். 100 மீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து வாங்க.
ஆத்துல அதுக்கு ஏய் இந்த இடத்துக்கு தான் எல்லாம் ஓடு. அதான் நவாமலை மரம். ம் பழம் இருக்கா இல்லையா? இங்கே ஒன்றுமே இல்லை. கீழே இருக்கா இல்லையா? நாங்கள் வெற்றிகரமாக பொரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை கழுவி சாப்பிட போகிறோம். எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? சரி போகலாமா? சரி போகலாமா? சாப்பிடு. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ தோசை வைக்க போகிறோம். அடுப்பு பற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோ மீனை போட்டுடலாம். என்ன காஞ்சிருச்சு பிளேன்ஸ் எடுத்து போட்டுறான் பிளேன்ஸ். பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து நம்ம இலையில போடணும். ரெண்டு சைடு நல்லா தான் வந்திருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்கு. ஓகே எடுத்து வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதாங்க கைஸ், ரெடி ஆயிடுச்சு. அரிசா சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? எடுத்துக்கோங்க. மசாலாலாம் ஃபிஷ் குள்ளார இறங்கிருக்கு. வாவ் சூப்பராக. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.